கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில மனப்பூர்வமாக கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்பதாக பக்தன் பவுல் சபையாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கொலேசு சபையாருக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனையில, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளையே நீங்கள் தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் குடும்பத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும், தனித்து வாழ்கிறவர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும். பாருங்க, அதுதான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படாம, உலகத்தில் பல தேவைகளும் பல நெருக்கங்களும் இருந்தாலும் உங்களுடைய தேடுதலும் உங்களுடைய நாட்டமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மேலே இருக்கணும். இதுதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் மனப்பூர்வமாக தேடும்போது இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளும், பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, நீங்க தேட வேண்டியதும் நாட வேண்டியதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகள், கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகள். சற்று யோசித்து பாருங்க, இன்றைக்கு எல்லா மனிதர்களுமே பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் தேடுகிறாங்க. இந்த பூமியில, இந்த உலகத்தில் நான் சமாதானமாக குடியிருக்கணும்னா எனக்கு என்ன தேவையோ அதை இந்த பூமியிலிருந்து நான் சம்பாதித்து கொள்ளணும். இந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த தெளிவு இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமே என்கிற பாரமும் வாஞ்சையும் கூட இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக இல்லை. அவைகள் குறைந்து போய்விட்டது. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, வருகை குறித்த செய்திகள் முதற்கொண்டு இன்றைக்கு சபைகளிலே இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. பவுல் மூலமாக கர்த்தர் கொலேசு சபையாருக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை மனப்பூர்வமாக தேடுங்கள். நீங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நீங்கள் தேடும்போது மனப்பூர்வமாக இந்த தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். பாருங்க, கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே போல எந்த தேவ பிள்ளைகளெல்லாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி புதிய ஜீவன் உள்ளவர்களாக எழுந்திருக்கிறார்களோ அத்தனை பேருமே தேவன் வீற்றிருக்கிற, இயேசு வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட வேண்டும். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தான் தேடுவீர்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஆத்மா எதை தேடுகிறது? உங்களுடைய உள்ளம் எதை வாஞ்சிக்கிறது? இயேசு அழகாய் சொன்னார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம்தான் உங்களுடைய பொக்கிஷம் என்று இருந்தால் உங்களுடைய உள்ளம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். உங்களுடைய இருதயத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற அந்த ஆர்வத்தோடு, எப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள வேண்டுமோ அந்த சுபாவத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்படியாயிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் சேர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் பாரமும் உங்களுக்குள்ளாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணுங்கிற பாரம் இன்றைக்கு பெரும்பாலும் முதியவர்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிந்து இப்போ முதிர் வயதான சூழ்நிலையில் இருக்கிற போது எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமேன்னு அவங்க விரும்புகிறாங்க. இனி அவர்கள் ஓடினாலும், இனி அவர்கள் பிரயாசப்பட்டாலும், முயற்சி செய்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிறது போல சில நற்கிரியைகளை செய்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கடினமான காரியம்தான்.
ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல நாட்களை தந்திருக்கிறார், நல்ல நேரங்களையும் காலங்களையும் தந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஏற்ற ஒரு தகுதியான பரிசுத்தமான ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட வேண்டும். எத்தனையோ வயதான முதியவர்கள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். என்னுடைய நாட்கள் இத்தனை வருடங்கள் போய்விட்டதே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு ஆயத்தமான அந்த ரட்சிப்போ, மனம் திரும்புதலோ, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலின் அனுபவமோ எனக்குள்ளே இல்லையே என்று சொல்லி எத்தனையோ முதியவர்கள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்கு இனி நாட்கள் கொடுக்கப்படுகிறதில்லை, இனி அவர்களுக்கு காலங்கள் இல்லை. தேவ சமூகத்தில் அந்த இரக்கத்திற்காக, கிருபைக்காக அவங்க அழுது புலம்பி, கர்த்தருடைய கிருபையினால தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க பிரவேசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை நாம் மனப்பூர்வமாக தேட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களுக்குள்ளாக உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பின எத்தனையோ மனிதர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வராதபடி அந்த நாட்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்ட எத்தனையோ மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்களுடைய நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட படிகளின் வழியாகத்தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற போதுதான் அவர்கள் கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட முடியும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை தேடாதபடிக்கு அற்பமான உலகத்தின் சந்தோஷத்தையும் உலகத்தின் காரியங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நீங்கள் தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், எப்படி கிறிஸ்து பாவத்துக்கென்று சொல்லி மரித்து நீதிக்கென்று சொல்லி அவர் உயிர் தெழுந்தாரோ, அதே போல எந்த மனிதன் பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று சொல்லி உயிரோடு கூட எழுந்திருக்கிறானோ, நீதிக்கென்று சொல்லி பிழைத்திருக்கிறானோ, அந்த மனிதன் தான் கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட முடியும். ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை உங்களால் தேட முடியவில்லையா? கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளுக்கு மேல உங்களுக்கு நாட்டம் இல்லையா? நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் சரியாக நீங்கள் மனம் திரும்பி இந்த கிறிஸ்துவின் அனுபவத்திற்குள்ளாக வரவில்லை என்றுதான் அர்த்தம். கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த பவுல் தருகிறார் பாருங்க. கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கென்று சொல்லி மரித்திருக்கிற ஒரு மனிதனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மனப்பூர்வமாக இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தா உங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவன் மேல பிசாசு அதிகாரம் செலுத்த முடியாது. உலகத்தின் ஆவிகள் இந்த ஜீவனுக்கு விரோதமாக அவைகள் செயல்பட முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. ஏனென்றால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஏன் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும்? ஏன் ஒரு மனிதன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும்? ஏன் ஒரு மனிதன் பாவத்துக்கு மரித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாவத்துக்கு மரித்து உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் பாருங்க, இன்றைக்கு உண்மையான மனம் திரும்புதல் அநேக மனிதர்களுக்குள்ள இல்லை. உண்மையான ஒரு பரிசுத்த ஜீவிதம் அநேக மனிதர்களுக்குள்ள இல்லை. வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை, வீட்டிலே உண்மை இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களிடத்திலே உண்மை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் எப்படி கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட முடியும்? ஆராதனையாக இருந்தாலும், பண விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாத தன்மைதான் காணப்படுகிறது. அதனாலதான் கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட முடியாதபடிக்கு இன்றைக்கு ஜனங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள், அதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு கூட எழுந்தது உண்டானால், பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்மையானால், கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை நீங்கள் தேடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜீவன் அவருக்குள் தான் மறைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. உங்கள் ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால அவர் வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நீங்கள் தேடுங்கள். பாருங்க, இன்றைக்கு உண்மையாகவே கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை நாம் நாடுகிறோமா, தேடுகிறோமா? அல்லது உலகத்தின் சந்தோஷத்தை தேடுகிறீர்களா? பாவம் தருகிற சந்தோஷத்தை தேடுகிறீர்களா? உலக ஆஸ்திகளையும் உலக அந்தஸ்துகளையும் நீங்கள் தேடி இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீர்களா? அப்படி ஒருவேளை இந்த உலகத்திற்காக வாழ்ந்து உலகத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தால்
நிச்சயமாக கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை உங்களால் தேடவே முடியாது. எத்தனை ஊழியர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்தால் என்ன, நமக்கு அருகிலே ஆராதனை ஸ்தலம் இருந்தாலும் கூட நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளம் உலகத்தின் மேல் இருக்கிறது, உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையெல்லாம் உலகத்தின் மேலே இருக்கிறதுனால ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள உங்களால் போக முடியலை, பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க முடியலை, தேவ மகிமையை உணர முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள், மனப்பூர்வமாக அதை தேடுங்கள். இயேசு சொல்லுகிறது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை மனப்பூர்வமாக தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதற்காக ஒப்பு கொடுங்க. இத்தனை வருடம் உலகத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள், இத்தனை வருடம் உலகத்திற்காக ஓடி இருக்கிறீர்கள், இத்தனை வருடம் குடும்பத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள், எத்தனையோ பிரயாசங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, எத்தனையோ வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள், எத்தனையோ தோல்வி வந்திருக்கிறது, எத்தனையோ லாபத்தை பெற்றிருக்கிறீங்க, எத்தனையோ நஷ்டம் வந்திருக்கிறது, எத்தனையோ விதத்தில் நீங்கள் சுகமாக வாழ்கிறீர்கள், அதே நேரத்தில் எத்தனையோ விதத்தில் துன்பங்களையும் பாடுகளையும் சகித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமிக்காகவும் உலகத்திற்குரிய காரியத்திற்காகவும் பிரயாசப்பட்டது போதும். கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேடுங்கள், மனப்பூர்வமாக தேடுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு சபைக்கு போகிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறாங்க, ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்கிறாங்க, மனப்பூர்வமாக கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை தேடவில்லை. பூமிக்குரிய நன்மைகள் நமக்கு கிடைக்காதா? சரீரத்தில் சுகம் கிடைக்காதா? நல்ல வேலை கிடைக்காதா? நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்காதா? ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதா? ஒரு இடத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? ஒரு வீட்டை தரமாட்டாரா? ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் தரமாட்டாரா என்று உலகத்திற்குரிய பூமிக்குரிய நன்மைகளுக்காகத்தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். இதை ஆண்டவர் விரும்பவில்லை. மனப்பூர்வமாக கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவரை நீங்க தேடுங்க. கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் உங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறதுனால அவர் இருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை தான் நீங்க தேடணும். அதுதான் வேத பிரமாணம். நீங்கள் அதை விட்டு விட்டு உலகத்துக்குரியவங்களை தேடுகிறதுனால தான் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் உண்மையாக மனம் திரும்பி இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் நீங்கள் கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை மனப்பூர்வமாக தேடுங்க. அதுதான் வேதம் உங்களுக்கு போதிக்கிற சத்தியம். அப்படித்தான் நீங்கள் நடக்கணும். இந்த பூமிக்குரியவைகளை இரண்டாவது தான் நீங்கள் வைக்கணும். இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் இரண்டாவது வைத்து முதலிடத்தை இயேசுவுக்கு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இரண்டாவதாக பவுல் என்ன சொல்கிறார்? மனப்பூர்வமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? கொலோசையர் 3:5 ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரி இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறார். பாருங்க, கொலோசையர் 3:5 இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விபசாரம், அசுத்தம், மோகம், துரி இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. ஒரு 5 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த 5 விதமான காரியங்களை இந்த பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அழித்து போடுங்கள். அதாவது இப்படிப்பட்ட 5 விதமான காரியங்கள் உங்கள் சரீரத்தில் இராதபடிக்கு இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு உங்கள் சரீரத்தை விட்டு அகற்றுங்கள். இதை ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யணும். விபசாரம், துரி இச்சை, மோகம், அசுத்தம், பொருளாசையான விக்கிரக ஆராதனை, இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுகிற இந்த சரீரத்தின் அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள். எப்படி அழித்து போடுகிறது? ஆவியினாலே இந்த மாமிசத்தில் வருகிற இப்படிப்பட்ட பொல்லாத இச்சைக்குரிய சுபாவங்களை எல்லாம் நாம் அழித்து போட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவைகளை இந்த மாமிச சரீரத்தில் நாம் அழிக்க வேண்டும். அநேக மனிதர்கள் ஜெபிக்கிறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான சுபாவங்கள், துன்மார்க்கமான சிந்தனைகள் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. நல்லது. ஆனால் அதே நேரத்தில் மனப்பூர்வமாக இப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவைகளை வெறுத்து நீங்கள் உண்மையாக ஜெபித்தா மறுபடியும் இந்த சுபாவங்கள் உங்களுக்குள் தலை தூக்க முடியாது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் மனப்பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்கிறார், ஒரு காலத்தில் உங்களுடைய சரீரத்தை பாவத்திற்கென்று ஒப்பு கொடுத்திருந்தீர்கள், அசுத்தத்தை நடப்பிக்கும்படி இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ நீதியை செய்யும்படி நீதியின் ஆயுதங்களாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். அதுதான் இந்த சரீரத்தின் கிரியைகளை அழிக்கிறதான அனுபவம். இந்த மாமிசத்தின் கிரியைகள் இப்படிப்பட்ட 5 விதமான சுபாவங்களை அழிக்கிறது என்று சொன்னால் என்ன? இவைகளை செய்யாதபடிக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியை செய்கிற நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுப்பதுதான் இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கிற அனுபவம்.
பாருங்க, நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கிறது, இந்த பாவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான செய்கைகள் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட தீமையான சுபாவங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். ஆனால் மனப்பூர்வமாக இந்த சுபாவத்தை வெறுக்கிற அனுபவம் இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாக இப்படிப்பட்ட பாவ கிரியைகளை வெறுக்கிறவர்களாக இருந்தால் இவைகள் உங்கள் சரீரத்திற்குள்ளாக வர முடியாது. இவைகள் உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக வந்து, உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக வந்து உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்த முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக இவைகளை வெறுத்து இவைகளை உண்டு பண்ணுகிற இந்த சரீரத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாதபடி, இப்படிப்பட்ட இச்சைகள் மோகங்கள் வராதபடிக்கு அவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த கிரியைகளை அழிக்கும் போதுதான் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் உங்கள் சரீரத்திற்குள்ளாக இறங்க முடியும். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல இருக்கட்டும், நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல இருக்கட்டும், நீங்கள் 3 பேர் 4 பேர் கூடி இருந்து கர்த்தருடைய மகிமையை பேசுகிற இடத்துல இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற இடத்துல இருக்கட்டும், தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் சரீரத்திற்குள்ள இறங்கி உங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால், உங்களை அனலாக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ ஆவியினாலே இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அதை நீ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட சில தீமையான சுபாவத்திலிருந்து, பாவத்திலிருந்து தான் ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத மாமிசத்தின் கிரியைகள் இந்த மாமிசத்திற்குள்ள வராதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழித்து அவைகளின் மேல் ஜெயம் எடுக்கணும். இதை ஒரு தேவனுடைய பிள்ளைங்க மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆனால் மனப்பூர்வமாக செய்கிறோமா? அப்படி ஒருவேளை நீங்கள் மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தால் திரும்ப அந்த பாவத்தை உங்களால் செய்ய முடியாது. மனப்பூர்வமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதாக இருந்தால் திரும்ப உங்களுக்குள்ள தீமை வருகிறதற்கோ பாவம் வருகிறதற்கோ நீங்கள் இடம் கொடுக்கவே மாட்டீங்க. தாவீது தவறு செய்தார், உண்மைதான். அந்த பாவத்தை அறிக்கை செய்தார், மனம் திரும்பினார், உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு அப்படி ஒரு பாவத்திற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. பாருங்க, ஒரு முறை தான் தாவீது விழுந்தார். ஒரே ஒரு தரம் தான் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு கிரியைகளை செய்தார். அந்த ஒரே தரம் அந்த பாவத்திற்கேற்ற எல்லா விலைக்கிரயத்தையும் கொடுத்து அந்த பாவத்து நிமித்தம் கண்ணீர் சிந்தி அழுது தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர் இனி ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யவே இல்லை. ஒவ்வொரு தரமும் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் தாவீதுக்குள்ள இல்லை. ஒரு தடவை எப்படியோ அந்த மீறுதலுக்கு உட்பட்டு, எப்படியோ அந்த பாவ வலையில விழுந்து தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டாலும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர் இப்பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை உயர்த்துகிறார், தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறார், கர்த்தருடைய பரிசுத்தத்தை உயர்த்துகிறார், கர்த்தருடைய நீதியை உயர்த்துகிறார். ஏன் தெரியுமா? அடுத்த தடவை அப்படி ஒரு பாவத்தை அவர் செய்யவே இல்லை. தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளையும் நீங்கள் உயர்த்துகிற இடம் எது தெரியுமா? திரும்பவும் பாவம் செய்யாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தான். திரும்பவும் பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்கிற அந்த அனுபவத்தினால தான் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய கிருபைகளை நீங்கள் உயர்த்த முடியும். ஓயாமல் பாவ அறிக்கை செய்கிறதுனால தேவ கிருபை நீங்கள் உயர்த்த முடியாது. தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீங்கள் உயர்த்த முடியாது. கர்த்தர் ஒரு தடவை உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவினார்னா இனி திரும்ப அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பதே தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம். அதுதான் தேவனுடைய கிருபை. அதற்குத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க பிரயாசப்படும். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பாவ அறிக்கை செய்கிறாங்க, திரும்பவும் அதே பாவத்தை செய்கிறாங்க. நீங்கள் பாவ அறிக்கை செய்து என்ன பிரயோஜனம்? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி என்ன பிரயோஜனம்? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உங்களுக்குள்ள இல்லையே. மனப்பூர்வமான ஒரு விடுதலையை இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே. எப்படி ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்பட முடியும்? ஆண்டவர் உங்களை குறித்து துக்கப்படுகிறார். மனப்பூர்வமாய் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், மனப்பூர்வமாய் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மனப்பூர்வமாக இந்த பாவ இச்சைகளை எல்லாம் நமக்குள்ள உருவாக்குகிற இந்த சரீரத்தின் கிரியைகளை, மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் மனப்பூர்வமாக இருந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம்.
ஆம் பிதாவே, நாங்கள் மனப்பூர்வமாக இருந்து கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை தேட வேண்டும். மனப்பூர்வமாக பாவ இச்சைகளையும் மாமிசத்தின் கிரியைகளையும் ஏற்படுத்துகிற இந்த சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் தேவ ஆவியினாலே நாங்கள் அழித்து தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். இந்த வார்த்தையை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நற்கிரியைகளில் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.